ஹாய் கைஸ், போன பாட்டில் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போமோ இப்போ அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஈசுவும் ஜோவும் சேர்ந்து அந்த மிஸ்டர் கிம் அந்த சைக்கோ இருக்கான்ல அவனை வந்து கொலை பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்களோட பிளான் வந்து இப்போ கொல்லணுங்கிறது கிடையாது. அந்த ஜியானை வந்துட்டு சைனாவுக்கு அனுப்புறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் கொலை பண்ணுறதா பிளான். ஆனால் இப்போ வந்து கொன்னுட்டாங்க. இப்போ ஈசு வந்து கேட்டுட்ருக்கா இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஜோவும் சொல்கிறா இல்லை நம்ம பிளான் பண்ண மாதிரி அப்படியே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, பயப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ வந்து காலிங் பெல் அடிக்குது. யாருன்னு பார்த்தா அந்த பக்கத்து வீட்டில் கீழே ஒரு ஆண்டி இருப்பாங்கள்ல, அந்த ஆண்டி தான். அன்றைக்கி ஈஸுக்கிட்ட கூட சொல்லியிருப்பாங்கள்ல, எந்த ஹெல்ப்னாலும் சொல்லுமா நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்கள்ல, அந்த ஆண்டி தான் வந்திருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கீழே வந்து சவுண்டு கேட்டிருக்கும், அதனால் என்னாச்சுன்னு பார்க்குறக்காக வந்திருப்பாங்க. இப்போ ஈசு கூட ஐயோ இவங்களா நம்ம வேறு இப்படி இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஃபேஸ் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் அந்த கதவை லைட்டாக ஓப்பன் பண்ணி கேட்குறா, சொல்லுங்கள் ஆண்டி அப்படிங்கிற மாதிரி. இல்லைம்மா எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் நிறைய இருந்துச்சு, அதை உனக்கு கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்படியே ஆண்டி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கேப்லேயே வந்து அவள் வாங்குறா. அப்போ அந்த ஆண்டி பார்க்குறாங்க, இவளோட ட்ரெஸ்ஸில் வந்து ரத்தம் இருக்குது, உள்ளே யாரோ ஒரு கால் மட்டும் தெரியுது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. இவ்வளோ என்ன பண்ணிடுறான்னா அதை சரியாக அவங்க பார்க்குறக்குள்ளே க்ளோஸ் பண்ணிடுறா. இப்போ வந்து அந்த ஃப்ரூட்ஸ் பவுலில் பார்க்கும்போது ஒரு பேப்பர் மாதிரி இருக்குது. அதை எடுத்து பார்த்தா அதில் நம்பர் எழுதியிருக்கு. என்னென்னா அது அவங்க வீட்டோட நம்பர். அப்போ ஈசு சொல்கிறா, என்னடி நம்பரெல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க, நம்ம இவனை கொலை பண்ண தெரிஞ்சிருச்சோ அப்படிங்கிற மாதிரி பயத்தில் கேட்குறான். இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் அவன் தான் வந்து உன்னை அடித்து டார்ச்சர் பண்ணுறதா அவங்க நினச்சிட்ருக்காங்க. அதனால் உண்மையில அவங்களுக்கு எந்த டவுட்டுமே வராது, நீ பயப்படாத அப்படிங்கிற மாதிரி ஜோ வந்து சொல்லிகிட்ருக்கா. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவனை வந்து கொலை பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த எவிடன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம அழிக்கணும் அப்படிங்கிறக்காக கீழே ரத்தக்கரையெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் தொடச்சிட்டு அவனை இழுத்துட்டு போயிருப்பாங்கள்ல, அப்போ அந்த இடம் ஃபுல்லாக ரத்தக்கரையாக இருக்கும், அது எல்லாமே தொடச்சிட்டு எல்லா பக்கமும் க்ளீனாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி இவங்க பண்ணிகிட்டு இருக்கும்போது கீழ் வீட்டில் வந்து சவுண்டு கேட்குது. அந்த அம்மா வந்து நோட் பண்ணிகிட்டு இருக்காங்க, கீழே இருக்க அந்த ஆண்டி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நல்லா அந்த சின்ன சவுண்டெல்லாம் நோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் கேட்குறாங்க, என்னமோ வேலை பண்ணிகிட்ருக்கே, என்ன கவனிச்சிட்ருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. இல்லை மேல் வீட்டில் அந்த பொண்ணை அவங்க ஹஸ்பண்ட் டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், அப்பப்போ அடிக்கிற சவுண்டு கேட்குது அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, நீ அமைதியாக இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் வந்துட்டோன்னா ஜோவும் ஈஸும் வந்து அந்த அவனோட பாடியை வந்து டிஸ்போஸ் பண்ணுங்கிறதுக்காக ஒரு பெரிய சூட் கேஸ்க்குள்ளே அவன் பாடியை போட்டு அடைச்சிட்றாங்க. இப்போ அவங்க ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக தரையை தொடச்சிருப்பாங்க. ஆனால் ஈசுக்கு மட்டும் அங்கே வந்து பிளட் ஸ்டெயின் இருக்க மாதிரியே அவளுக்கு தெரிஞ்சிட்டே இருக்குது. அவளும் போட்டு அழுத்தி தொடச்சிட்டே இருக்கா. ஆனால் அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் அந்த ஸ்னோபால் எல்லாம் கூட அந்த ரத்த குறையை தொடச்சிட்டு இருக்கா. அப்புறம் ஈசு வந்து அவள் ரைட் மைண்டில் இல்லை, ஏன்னா அவள் வந்து மென்டலி அஃபெக்ட் ஆன மாதிரி ஒரு மாதிரி இருக்கா. அதை வந்து ஜோ வந்து நோட் பண்ணிவிட்டு சரி நம்மளே பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஈசு ஒரு மாதிரி பார்த்துட்டு அவள் பாட்டுக்கு அவள் வேலையை செஞ்சிட்ருக்கா. இப்போ அதுவே வந்து நம்ம ஜின்னோட பிளேஸ்க்கு வந்துட்டோம்னா, ஜின் வந்து அவன் ஒர்க்கர்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருப்பான். அப்போ வந்து இந்த ஜியானும் அங்கே தான் இருக்கான். இப்போ இவன் வந்து என்ன பண்ணலான்னா சிகரெட் பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வெளியே வரான். அங்கே வந்து ஜின்னும் சிகரெட் பிடிச்சிட்டு இருப்பான். பார்த்துட்டு என்னடா ஆளே மாறிட்டு ஹேர்ஸ்டைலெல்லாம் மாறி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கான். அது சும்மா தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் என்ன உங்கள் சொந்த நாட்டுக்கே போறியாமா, எனக்கு நியூஸ் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி பயம் ஆகிடுச்சு, எந்திரிச்சிட்டான். ஆமாம் நீங்கள் இல்லீகலாக தானே வந்தா, அப்போ இல்லீகலாக தானே போகணும், அப்போ இல்லீகலாக கப்பல் மூலமாக தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அவனும் ஆமாம் நான் அப்படி தானே போக முடியும், அதனால் அப்படி தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ இந்த பக்கம் ஜோ ஈஸி சைடு வந்துட்டோம்னா, இப்போ இங்கே ஜோக்கு வந்து தும்மல் வர அளவுக்கு வீடு ஃபுல்லாக பர்ஃப்யூம் ஸ்மெல்லாக இருக்குது. என்னன்னு பார்த்தா ஈசு தான் வந்து ஃபுல்லாகவே நிறைய பர்ஃப்யூம் வந்து அடிச்சு விட்டுருப்பா. இப்போ ஜோ போய் ஈஸு கிட்டே கேட்குறேன், ஏன்டி இவ்வளோ பர்ஃப்யூம் அடித்தா, லைட்டாக ஸ்ப்ரே பண்ணால் பத்தாதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். இல்லை சரி எதுக்கும் இப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பண்ணேன், இந்த ஸ்மெல்லும் மைண்டை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ இந்த ட்ரெஸ் வந்து நான் இப்போ தானே வாஷ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இல்லை நான் தான் இன்னொரு டைம் போட்டேன், சரி இன்னொரு தடவை துவைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஈசு வந்து சொல்லிகிட்டு இருக்கா. ஜோக்கு வந்து நல்லாவே தெரியுது ஈசு வந்து ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கா அப்படின்னு. இப்போ வந்து காலிங் பெல் சவுண்டு கேட்குது. அது யாருன்னு பார்த்தா அந்த ஜியான் தான். ஏன்னா ஜோ வந்து வர சொல்லியிருப்பா. அதுக்கப்புறம் இவனும் வந்து உள்ளே வரான். இப்போ தான் அந்த ஃபஸ்ட்டு இவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வரான். அவனும் ஒரு மாதிரி தயங்கி உள்ளே வரான், அவனோட ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் வெளியே விட்டுட்டு. அதுக்கப்புறம் அவளும் வந்துட்டு பயப்படாமல் நீ உள்ளே வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றா. இவனும் வந்துடுறான். வந்துட்டு அவனை மாதிரியே அந்த ட்ரெஸ் எல்லாம் போட வச்சு கூட்டிகிட்டு வந்துடுறான். ஈசு வந்து இவன் முன்னாடி கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஈசு வந்து தனியாக வெயிட் பண்ண சொல்லியிருப்போம் ஒரு ரூமில். அப்போ ஈசு வந்து அந்த லைட்டாக அந்த டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அந்த சைக்கோ மாதிரியே இருக்கான். ஈசுக்கு வந்து கொஞ்சம் பதட்டமாயிடுச்சு, டப்புன்னு கதவை சாத்திக்கிறான். இப்போ வந்துட்டு அந்த சூட் கேஸை தான் கொண்டு போய் இவங்ககிட்ட கொடுக்குறேன், இதை வந்து நீ லிஃப்ட்டில் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறான்.
அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கடைசியாக அந்த சைக்கோ வந்து வாட்ச் கையில் கட்டியிருப்பான்ல, அதை வந்து அந்த டெட் பாடியிலேருந்து அவங்க கழட்டியிருப்பாங்க. அதை கழட்டி அவங்ககிட்ட கொடுக்குறேன், இந்த வாட்ச் வந்து உனக்கு தான், நீயே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உண்மையாவா மேடம், ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் போல இருக்குது. அவனும் பல்ல இடிச்சிட்டு வாங்குறான். இந்த சூட்கேஸை தூக்கிட்டு அவன் வந்து லிஃப்ட்டில் தான் போகிறான். இப்போ வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்லேயும் சரி லிஃப்ட்லேயும் சரி கேமரா இருக்கும். இப்போ வந்து என்னென்னா இந்த லிஃப்ட்டில் இவன் வந்து இந்த சூட்கேஸை தூக்கிட்டு போகும்போது இப்போ நாளைக்கு இவனை வந்து காணோம் அப்படிங்கிற மாதிரி வந்தாலும் சிசிடிவி செக் பண்ணாலும் இவன் தான் ஒரு சூட்கேஸை தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த சூட்கேஸ்க்குள்ளே அந்த சைக்கோ தான் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி யாருமே நினைக்க மாட்டாங்க. இவனை தான் வந்து அந்த சைக்கோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிப்பாங்க. இதுதான் வந்து ஜோவோட பிளான். அதனால இவன் தான் எங்கேயோ போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிடும். இவன் செத்துட்டதாகவும் யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் அவள் வீட்டுக்கு வர சொல்லி அந்த சூட்கேஸை வந்து கொண்டு போக சொல்லியிருப்பான். இப்போ ஜோவோ ஈஸுவோ அந்த சூட்கேஸை வெளியே கொண்டு போனால் யாராவது சிசிடிவியில் பார்த்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்காக தான் இப்படி பிளான் பண்ணியிருப்பான். இப்போ ஜோவும் வந்து அங்கேருந்து கிளம்பியிருப்பான். ஏன்னா அவன் போயிட்டான்ல, அதுக்காக இவளும் கிளம்பியிருப்பான். இப்போ வந்து அந்த சைக்கோவோட தங்கச்சி யோன் இருக்கால, அவள் வந்து ஏதோ மிஷனுக்கு போயிருப்பா. அவளுக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் அழுக்காக இருக்கும். அதனால் அவள் எங்கள் அண்ணா வீடு இங்கே தான் இருக்குது, நான் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி போய் காலிங் பெல் அடிப்பா. இப்போ ஈஸு அந்த கேமராவில் பார்க்குறா, அங்கே வந்து யாருமே இல்லை. ஏன்னா அவள் கீழே குமிஞ்சு ஷூலேஸ் கட்டிகிட்டு இருப்பா. அப்போ என்னன்னு சொல்லிடுறா, ஜோ நீ தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அப்போ இவ்வளோ இருந்துட்டு இல்லை அண்ணி நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அவளுக்கு வாய்ஸ் வந்து கேட்டுருது. அப்போ இவ்வளோ கதை ஓப்பன் பண்ணிடுறா. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் இங்கே வந்து ஒரு வேலையாக வந்தேன், என் ட்ரெஸ் ஃபுல்லாக கொஞ்சம் அழுக்காக இருக்குது, நான் இங்கே வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆகிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இப்போ என்ன ஆயிடுதுன்னா அங்கே வந்து அந்த ஜியானோட ஷூ வந்து இருக்குது. ஏன்னா அவன் வந்து சைக்கோ மாதிரி கிளம்பிட்டு போயிருப்பான்ல, அப்போ இவளோட ஷூ வந்து இங்கே விட்டு போயிடுறான். அண்ணன் இந்த மாதிரி ஷூவெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி இவள் கேட்குறா. அதுக்கு இருந்துட்டு இவள் சொல்கிறா, ஆமாம் வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி ஷூ தான் அவர் யூஸ் பண்ணுவார், அவருக்கு இந்த மாதிரி ஷூ போட பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓகே அப்படிங்கிற மாதிரி இவள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஈஸுவோட ஃபேஸில் இருக்க அந்த காயத்தெல்லாம் அவள் பார்க்குறா. பார்த்து அவள் ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஏன்னா அவளுக்கு தெரியும் அவங்க அண்ணா தான் இப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு. அவள் வேணுன்ட்டு என்னங்கிற இப்போ நீங்களும் அண்ணாவும் ஹாப்பியாக தானே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கா. அப்போ ஈஸுவும் நாங்கள் நல்லா தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்கிறா. அப்போ இவள் வந்து இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த டிஷ்யூ பேப்பரில் வந்து பிளட் ஸ்டெயின் இருக்குது. அவள் சொல்கிறா, இது வந்து நம்ம அண்ணியோட தான் இருக்கும், நம்ம அண்ணா வெளுத்து வாங்கியிருப்பான் போல இருக்குது, அதனால தான் இவள் வந்து இப்படி தொடச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி இவளாக ஒன்று நினச்சிக்கிறா. இப்போ இவளை பொறுத்த வரைக்கும் அவங்க அண்ணா தான் இவளை வந்து கொடுமை பண்ணுறாங்க அப்படின்னு இவள் அதில் ஸ்ட்ராங்காக இருக்கா. இவங்க அண்ணி வந்து ரொம்ப இன்னசென்ட் அப்படிங்கிற மாதிரி இவள் ஃபிக்ஸ் பண்ணிடுறான். இவளும் அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகி வெளியே வரா. இப்போ ஈஸுக்கு வந்து கீழே வந்து அந்த ரத்தம் ஸ்ட்ரெயின் தெரிகிற மாதிரி இருக்குது. அவளும் போட்டு கீழே உட்காந்து அவள் பார்த்துடக்கூடாதுங்கிற மாதிரி போட்டு தொடன்னு தொடச்சிக்கிட்டு இருக்கா. அப்போ கூட அந்த யோன் என்ன சொல்கிறான்னா, அண்ணி நான் வந்து ஷூவெல்லாம் வெளியே தான் கழட்டி விட்டு வந்தேன், ஏன் இப்படி போட்டு க்ளீன் பண்ணுறீங்க, என் காலெல்லாம் எந்த அழுக்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இல்லை ஒன்றும் இல்லை, அங்கே குப்பை இருந்துச்சு அதான் க்ளீன் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த ஸ்னோபால் இருக்கும்ல அதை வச்சு தானே அவனை கொலை பண்ணியிருப்பான், அதையும் கொண்டு போய் ஒழிச்சு வைக்கிறா. அப்போ அவள் அப்படியே கிச்சனுக்குள்ளே வந்து கேட்குறா, என்ன எனக்கு ஒரு டீ கூட கொடுக்க மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே உள்ளே வரும்போது அவளுக்கு அந்த ஸ்னோபால்லேருந்து அந்த கிளாஸ் பீஸ் வந்து காலில் குத்தியிருக்கும். ஏன்னா அவங்க அடிக்கும்போது பூரா உடஞ்சிருக்கும்ல, அது வந்து காலில் குத்தியிருக்கும். அப்போ அவள் கேட்குறா, ஏன் உடஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அந்த செவத்தை பார்க்குறா. ஆமாம் இதில் உங்கள் மேரேஜ் ஃபோட்டோ இருந்துச்சுல அது எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அதுக்கு ஈஸு சொல்கிறா, இல்லை வீடெல்லாம் க்ளீன் பண்ணோம் அதான் எடுத்து வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ இவளுக்கு தெரிஞ்சிருது நம்ம அண்ணாக்கும் இவளுக்கு வந்து ஏதோ சண்டை நடந்திருக்கு போல இருக்குது, அதனால தான் இது உடஞ்சிருக்கு, ஃபோட்டோவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவளே நினச்சிக்கிறா. இப்போ இங்கே இந்த ஜோ பக்கம் வந்தோம்னா அந்த ஜியான் இருக்கான்ல, அவனை வந்து சூட்கேஸ் எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பாள். அந்த சூட்கேஸை வந்து கீழே அந்த கார் பார்க்கிங்க்கு தான் எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பாள். இப்போ ஜோவும் அங்கேருந்து கிளம்பி வந்திருப்பாள். வந்துட்டு அவள் வந்து வேறு ஒரு சூட்கேஸ் கொண்டு வந்திருப்பாள். இப்போ இந்த 2 சூட்கேஸையும் எடுத்து டிக்கியில் வைக்கிறான். இப்போ அவனுக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது, ஒரு குழப்பத்திலே வந்து உட்காந்துடுறான். அப்போ ஜோ சொல்கிறான், இப்போ நம்ம 2 பேரும் பேங்க்குக்கு தான் போகிறோம் பணம் எடுக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ என்னென்னா இப்போ வந்து அந்த மிஸ்டர் கிம் இருக்கான்ல, அவனோட பேங்க்குக்கு தான் போகிறாங்க. ஏன்னா இவனை மாதிரி இருக்க அவன் தானே போய் இவனி பணம்லாம் எடுத்துகிட்டு வர முடியும். அதில் வந்து அந்த மிஸ்ஸஸ் மின்னோட இன்வெஸ்ட்மெண்ட் பணமும் அதில் தான் இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து அவனோட அக்கௌண்ட்டில் இருக்க பேலன்ஸையும் சேர்த்து எல்லா அமௌண்ட்டையும் எடுத்துடுறான். எடுத்துகிட்டு அவன் அந்த பணத்தை ஃபுல்லாக அந்த சைக்கோ மாதிரி இருக்கான்ல ஜியான், அவன்கிட்டயே கொடுத்துட்றான். இந்த பணம்லாம் உனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு அந்த சூட்கேஸையும் மாற்றி வச்சிட்றான். அதாவது அவள் ஒரு சூட்கேஸ் கொண்டு வந்திருப்பாள், அந்த சூட்கேஸை கொண்டு வந்துடுறான். அவனாக அந்த சூட்கேஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் நிறையா ஸ்நாக்ஸு ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் உன்னோட ஃபேமிலிக்காக நான் வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறான். அப்போ சொல்கிறான், இந்த மாதிரி நீ ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கோ, அங்கே போயிட்டு நீ ஆன் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனோட பாஸ்போர்ட்டு எல்லாத்தையுமே வந்து இவன் கையில் கொடுத்து ஏர்போர்ட்டில் கொண்டு போய் விட்டுறான். இப்போ நேரில் வந்து அவங்க கூட போய் நின்று பேசினா இங்கே இருக்க கேமராலலாம் ரெக்கார்ட் ஆகும் அப்படிங்கிறனால இவன் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நின்றுட்டு அவனுக்கு கால் பண்ணுறான். கால் பண்ணி இந்த மாதிரி நான் ஒரு மொபைல் வந்து இந்த இடத்துல நான் வச்சுட்டு போகிறேன், இந்த மொபைலை நீ மறக்காமல் எடுத்துகிட்டு போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவனும் வந்து அந்த மொபைலை வந்து எடுத்துகிட்டு உள்ளே போயிடுறான். அதுக்கப்புறம் இவன் வந்து உடனே ஈஸுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நம்ம சேஃபாக அவனை அனுப்பிச்சாச்சுடி, நீ நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது,
நம்ம எந்த போலீஸ்கிட்டையும் மாட்டிக்க மாட்டோம், இனி அவனோட பாடியை மட்டும் நம்ம பார்த்து வச்சுருக்கிற பிளேஸில் போயிட்டு புதைச்சிட்டா போதும், நம்மளுக்கு இனி எந்த ப்ராப்ளமும் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. ஈசுக்கும் வந்து இப்போ தான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. ஓகேடி நீ பத்திரமா கிளம்பி வா, நம்ம நீ அங்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு ஈசுவும் போயிட்டு, அதாவது அவனை ஞாபகப்படுத்தக்கூடிய பொருளெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் எடுத்து தூக்கி வீசுகிறா. அந்த பீட்ரூட்டு, அதுக்கப்புறம் அந்த பாட்டு போட்டு விட்டு அவளை அடிப்பாள்ல அந்த கேஸ்ட்டு, இது மாதிரி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அவள் வந்து உட்காந்து அழுகிறா, இந்த மாதிரி நம்ம ஒரு கொலை பண்ணிட்டோமே அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் ஜோவும் வந்துட்டு அந்த ஏர்போர்ட்லேருந்து கிளம்பி வரா. கிளம்பி இப்போ ஈசுவோட வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கா. அப்படி அவள் வந்துட்டுருக்கும்போது பின்னாடி வந்து ஒரு போலீஸ் வர மாதிரி அவளுக்கு தெரியுது, அதாவது போலீஸ் ஜீப் வந்துட்டுருக்கு. அப்போ அவள் என்ன சொல்கிறான்னா, அச்சோ நம்ம மேலே சந்தேகப்பட்டு தான் வராங்க போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவளும் பயந்துடுறா. அப்புறம் பார்த்தா அவங்க வேறு ரூட்டில் போயிட்டாங்க. அப்போ தான் அப்பாடா இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கா. இங்கே என்னென்னா ஈசு வந்து இன்னும் அந்த ரத்த ஸ்ட்ரெயின் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி குப்புறப்படுத்திட்டு போட்டு தேயின்னு தேய்ச்சிக்கிட்டே இருக்கா. ஏன்னா அவள் கண்ணுக்கு அது தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது, அவள் கையிலலாம் இருக்க மாதிரியே இருக்குது அவளுக்கு, அவள் இன்னும் அதுலேயே இருக்கா. இப்போ ஜோவும் வந்து கீழே வந்து நின்றுட்டு ஈசுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ ஒரு போலீஸ் வந்து எங்களில் வண்டி நிறுத்தக்கூடாது தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. சார் என் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணுறேன், இப்போ வந்துடுவேன் நான் எடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இல்லை நீ ஃபைன் கட்டி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபைனை ஒட்ட வராங்க. இப்போ கரெக்டாக வந்து ஈசு வந்துடுறா. ஈசு வந்தோடனே மேடம் நீங்களா, சரி அப்போ நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிறான். என்னென்னா அந்த சைக்கோ இவளை என்ன தான் போட்டு உள்ளே அடித்தாலுமே வெளியெல்லாம் அவனுக்கு கொஞ்சம் நல்ல பேர் இருக்கும் போல இருக்கு. அதனால் இவளை பார்த்தோன்னே இவங்களோட ஒய்ஃபா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்போ 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவனோட பாடி எடுத்துகிட்டு இவங்க டிஸ்போஸ் பண்ணலான்னு ஒரு இடம் பார்த்து வச்சுருக்காங்கல்ல, அங்கே தான் போயிட்டுருக்காங்க. இப்போ ஈசு வந்து அவள் கையை போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருக்கா. ஏன்னா அவள் கையில் வந்து அந்த ரத்த கரையெல்லாம் இருக்க மாதிரியே இருக்குது, அவள் தேய்ச்சிக்கிட்டே இருக்கா. அப்போ ஜோ கூட அதை பார்த்துட்டு திட்டுறா, நீ அதுலேருந்து வெளியே வாடி, உன் கையிலலாம் ஒன்றுமே இல்லை, உன் கை நல்லா தான் இருக்குது, நீ அதை பற்றியே நினச்சிட்ருக்கேன், அவன் செத்து போயிட்டு அவ்வளோதான், நீ வாழ்க்கை ஹாப்பியாக இருக்கும், நீ அவனை பற்றியே யோசிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ டக்குன்னு அவங்க காரில் வந்து என்னமோ இடிக்குது. என்னடான்னு பார்த்து கீழே இறங்கி போய் பார்த்தா ஒரு மான் மேலே வண்டி விட்டு ஏற்றிட்டாங்க 2 பேரும். ஐயோ ஏற்கனவே ஒரு கொலை பண்ணி நம்ம இப்படி இருக்கோம், இப்போ இது வேறையா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் திருப்பி அவங்க அந்த இடத்துக்கு போகிறாங்க. போயிட்டு குழியெல்லாம் தோண்டிகிட்ருக்காங்க. குழியெல்லாம் தோண்டி முடிச்சுட்டு அவனோட சூட்கேஸையும் தூக்கி அதில் வச்சு அவனை வந்து புதைச்சிட்றாங்க. இப்போ புதைச்சிட்டு 2 பேரும் அந்த காட்டை விட்டு வெளியே வந்துட்டுருக்காங்க. இப்போ காலையிலையும் வெடிஞ்சிருக்கும், ஏன்னா 1 டேயில் எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கும். இப்போ 2 பேரும் வண்டியில் போயிட்டுருக்காங்க. இப்போ இதுதான் வந்து ப்ரெசண்ட். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் 2 பேரும் ஒரு காட்டிலேருந்து வெளியே வராங்கன்னு, அதுதான் இது. இப்போ இவ்வளோ ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சுட்டு தான் 2 பேரும் ஒரு மாதிரி பிரம்ம பிடிச்ச மாதிரி 2 பேரும் காரில் போயிட்டுருப்பாங்க. இப்போ ஈசுவும் வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கிட்டே போய் அவங்க அம்மாவை பார்க்குறா. ஏன்னா அவங்க அம்மாவை அவன் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பான்ல, அந்த கையெல்லாம் உடச்சி விட்டு அதெல்லாம் ஆறி இருக்கான்னு போய் பார்த்துட்டு அவங்க அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறா. அப்புறம் அவனை பற்றி இருக்க நினைவுகளெல்லாம் அவன் மறக்கணும்னு நினைக்கிறா. அவங்க கூட மேரேஜ் நடந்தது அதெல்லாமே ஒரு கெட்ட கனவாக நினச்சி மறந்துடணும், இனிமேல் அந்த சைக்கோ நம்ம லைஃப்லேயே இல்லை, அவனை பற்றி நம்ம ஞாபகப்படுத்திக்கவே கூடாது அப்படின்னு அவளை மறக்கணும்னு நினச்சி எல்லாத்தையுமே அவள் பண்ணுறா. அதுக்கப்புறம் வந்துட்டு 2 பேரும் சேர்ந்து இனிமேல் கொஞ்ச நாளைக்கு இந்த ஊரில் இருக்க வேண்டாம், இந்த அப்பார்ட்மெண்ட்லேயே இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் கார்லேயே ஒரு ட்ரிப்பு மாதிரி ஊர் சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ ஜோக்கு வந்து என்னென்னா, ஈசு வந்து இந்த நிலமையில அவளை தனியாக விட வேண்டாம், ஏன்னா அவள் மென்டலி கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிருக்கா, அதனால் நம்ம அவள் கூட இருக்கணும் அப்படின்ட்டு ஜோ வந்து அவளை ஹாப்பியாக வச்சுக்கிறா. அவளுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் அவள் கூட பேசிட்டு பழைய மெமரிஸ் எல்லாம் அவகிட்ட சொல்லி அதை ஞாபகப்படுத்திக்கிட்டு அதை வந்து அந்த சைக்கோ ஞாபகத்துலேருந்து அவளை வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக முடிஞ்ச அளவுக்கு அவளை எந்த அளவுக்கு பார்த்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்கிறா. 2 பேரும் ஜாலியாக வெளியே சுற்றுறாங்க, நிறையா சாப்பிட்றாங்க, நிறைய இடத்துக்கு போகிறாங்க. இவங்க 2 பேரும் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி தான் ட்ரெஸ் போடுறாங்க, கேப் போட்டுட்டு. ஏன்னா எந்த சிசிடிவிலையும் இவங்க வந்து இந்த இடத்துல தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கவர் ஆகக்கூடாது, இவங்க ஃபேஸ் ரிலீவ் ஆகக்கூடாதுங்கிற மாதிரி ரொம்ப சேஃபாக தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஒரு பீச்கிட்ட நின்று யோசிக்கிறாங்க, இனிமேல் நம்ம லைஃப் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனால் இவங்க 2 பேர்த்துக்கு தெரில இதுக்கு மேலே தான் இவங்க லைஃப் ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு. இப்போ இப்படியே காலையில் விடிஞ்சிருது. ஜோ சொல்கிறா, இனிமேல் நம்ம இப்படி ஓடி ஓடி மறைஞ்சு வாழணும்னு எந்த அவசியமும் இல்லை, நம்ம நார்மல் லைஃப்பை நம்ம வாழ்ந்து தான் ஆகணும், நம்ம இனிமேல் ஊருக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசிட்டு அவங்க ஃபோனை ஆன் பண்ணுறாங்க. ஏன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. பார்த்தா நிறைய மெசேஜ், நிறைய நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வந்திருக்கு. இப்போ அப்படியே இங்கே கட் பண்ணால் அவனை புதைச்சிருப்பாங்கல்ல அந்த இடத்துல தான் காட்டுறாங்க. அங்கே ஆள் நடமாட்டமே இல்லையேன்னு பார்த்தா அங்கே 2 கப்புள்ஸ் வேறு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து அந்த கால் வைக்கும்போது அந்த இடத்துல கால் உள்ளே போயிடுது. அச்சோ இங்கே என்னமோ குழி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட பார்த்துட்ருக்காங்க. இப்போ அதை கட் பண்ணிவிட்டு இப்போ 2 பேரும் காரில் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து அங்கே சிக்னல் போட்டிருக்காங்க. என்னென்னு பார்த்தா அங்கே ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அதனால் எல்லா காரையும் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஒரு போலீஸ் வந்து பார்த்துட்ருக்கான், இவங்களோட காரில் வந்து ஸ்க்ராட்ச் இருக்குது. ஏன்னா இவங்க அந்த மான் மேலே மோதிருப்பாங்கல்ல, அதனால அவங்க கார் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. இப்போ அவனும் அந்த இடத்துல தொட்டு பார்க்குறான்.
பார்த்தா அவன் கையில் வந்து அதுலேருந்து ரத்தக்கரை வருது. ஏன்னா அந்த மானை அடிச்சிருப்பாங்கல்ல, அதனால ரத்தக்கரை. ஆனால் அவன் என்ன நினைப்பான், இவங்க யாரையோ இடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பான். அப்புறம் அந்த போலீஸ் போய் ஜோ கிட்ட கேட்குறான், உங்கள் டிக்கியை ஓப்பன் பண்ணுங்க, செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவர் இருந்துட்டு ஐயோ என்ன டிக்கியெல்லாம் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸை பார்த்துட்டு ரொம்ப பயந்துடுறான். ஏன்னா அவனை குழியெல்லாம் தோண்டியிருப்பாங்கல்ல அவனை புதைக்கிறதுக்காக, அந்த கம்பி இதெல்லாமே வந்து உள்ளே தான் வச்சுருக்காங்க அந்த டிக்கிக்குள்ளே. இப்போ அதை பார்த்தா போலீஸ் என்ன ஏதுன்னு கேட்பாங்க. இன்றைக்கி நம்ம முடிஞ்சோம், மாட்டிடுவோம், 1 டே கூட ஆகலை, இன்றைக்கே நம்ம மாட்டிடுவோம் போல இருக்குது அப்படின்னு ரொம்ப பயந்துடுறாங்க. இப்போ அவன் அந்த டிக்கியை வந்து ஓப்பனும் பண்ணுறா, சரி மனசை கல்லாக்கிக்கிட்டு. அதுக்கப்புறம் அவன் டிக்கியை ஓப்பன் பண்ணிடுறான். ஆனால் அந்த கம்பியெல்லாம் அவன் கவனிக்கலை. ஏன்னா கரெக்டாக அப்போ வந்து ஒரு பெரிய ஆஃபீஸர் இருப்பாங்க போல இருக்காங்க. அவங்க வந்து இவனை கூப்பிட்டுறாங்க, இவனும் ஓடிடுறான். இப்போ சிக்னல் எல்லாம் கிளியர் ஆயிடுது. அவங்களும் அப்பாடா இப்படியோ தப்பிச்சோண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ உயிரே திரும்பி வந்த மாதிரி 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ ஈசு வீட்டுக்கு போய் பார்க்குறா. அவளுக்கு நிறைய லெட்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஏன்னா இவன் 2-3 நாள் இங்கே இல்லை, அந்த லெட்டர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அவள் வீட்டுக்குள்ளே தான் போகிறா. போயிட்டு அவள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் மறந்துட்டு நார்மலாக இருக்கணும்னு நினைக்கிறா. ஏன்னா அவள் அந்த இடத்துல தானே கொலை பண்ணியிருப்பா. அவளுக்கு அந்த ஞாபகம்லாம் வருது. அந்த இடத்துக்கு நீ அவள் வந்து நார்மல் ஆகணும், அவளை அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அவளுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் இருந்தாலும் அவள் முடிஞ்ச அளவுக்கு நார்மலாகவே தான் இருக்கா. இங்கே அப்படியே ஜோ பக்கம் வந்தோம்னா, ஜோ வந்துட்டு அவள் காரில் அந்த ஸ்க்ராட்ச் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கூட ரெடி பண்ணிவிட்டு அவள் பின்னாடி இந்த டிக்கிலெல்லாம் அந்த கம்பியெல்லாம் எடுத்து வீசிட்டு அந்த இடத்த பூரா சுத்தம் பண்ணிவிட்டு அவளும் வந்து நம்ம நார்மலாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நார்மலாக இருக்கா. ஈசுக்கு கால் பண்ணி நீ ஓகேவா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்குறா. ஈசு ஓகேன்னு சொல்லிடுறான். அப்போ ஈசு வந்து ஜோ கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு வீட்லேயே இருக்க பிடிக்கல, கம்மியான சேலரியாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடு, நான் வேலைக்காவது போகிறேன், என்னால் இங்கே இருக்க முடியல, இப்படியே இந்த 4 செவத்துக்குள்ளேயே என்னால் இருக்க முடியல, இதே யோசனையாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஜோவும் சரி நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன், எங்கேயாவது கேட்டு நான் உனக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இப்போ அப்படியே இந்த கிம்மோட ஆஃபீஸுக்கு வந்துட்டோம்னா, அதாவது அந்த சைக்கோவோட ஆஃபீஸுக்கு, அவன் 4-5 நாளாக வந்து ஆஃபீஸ்க்கும் போயிருக்க மாட்டான்ல, அவனுக்கு காலும் பண்ண முடியல. ஏன்னா அவன் ஃபோன் ரீச் ஆகலை, சுவிட்ச் ஆஃப்னு வருது. கடைசியில் அவன் எங்கே போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அவன் வந்து சைனாக்கு போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் அவங்களுக்கு வருது. அதாவது அவன் எல்லா பணத்தையும் எடுத்துகிட்டு சைனா கூட்டிகிட்ட மாதிரி இப்போ எல்லாமே மாறிடுச்சு. ஏன்னா அந்த மிஸ்ஸஸ் மின் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அவன் பணம் அவன் அக்கௌண்ட்டில் தானே இருந்திருக்கும், அந்த பணத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான்ல, அதனால் இவனை வந்து வேலையை விட்டு நம்ம தூக்கிடணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே ஈசு பக்கம் வந்தோன்னா, அந்த சைக்கோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து ஈசுவை வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்ட்டு என் பையன் போயிருக்கான், ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்னு வருது, என்ன ஏதுன்னு உனக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி திட்டிகிட்டு இருக்காங்க. அவர் எங்கிட்டையும் எதுவும் சொல்லிட்டு போகல அப்படிங்கிற மாதிரி ஈசு சொல்கிறான். நீ எல்லாம் என்ன பொண்டாட்டி, புருஷன் எங்கே வரான் போகிறான்னு கூடவா தெரிஞ்சு வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு திட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ வீட்டுக்கு போயிட்டு அந்த யோன் இருக்கால, அவன் தங்கச்சி, அவளுக்கு தான் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் அண்ணன் எங்கே போனானே தெரில, ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருது, எனக்கு வேறு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி புலம்புறாங்க. அவளும் சொல்கிறான், அம்மா அண்ணன் இந்த மாதிரி எங்கேயாவது போயிருப்பாங்கம்மா, கண்டிப்பாக வந்துடுவாங்க, நீங்கள் சும்மா அண்ணியெல்லாம் போய் திட்டிக்கிட்டு இருக்காதீங்க, அன்னைக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அவங்க வந்து பாவம், நம்ம அண்ணா தான் வந்து அவளை திட்டிகிட்டு இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அப்படியே அந்த கம்பெனியில் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஏன்னா அவள் தங்கச்சி போலீஸ் தானே. அதுக்கப்புறம் அவள் ஒய்ஃபையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இப்போ ஈசு சொல்கிறா, எங்கிட்ட அவர் எதுவுமே சொல்லிட்டு போல, நானும் கால் பண்ணி பார்க்குறேன், அவர் எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு 2 பேரும் வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்துட்டு அவள் தங்கச்சி சொல்கிறா, நீங்கள் இதை பற்றியெல்லாம் எதுவும் கவலைப்படாதீங்க, நீ அண்ணா வந்துடுவார், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவள் தங்கச்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க அண்ணி வந்து ஒரு இன்னசென்ட், அவளுக்கு ஒன்றுமே தெரியாது, நம்ம அண்ணா தான் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்கா. இப்போ அப்படியே ஈசு வந்து இங்கே ஜோவை மீட் பண்ணுறா. மீட் பண்ணி 2 பேரும் வெளியெல்லாம் போகிறாங்க, நல்லா சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி இவங்க வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஜோ வந்து ஈசுவை பார்த்து கேட்குறா, இப்போ நீ கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ஆமாம், நான் கொஞ்சம் நல்லா இருக்கேன், நிம்மதியாக இருக்கேன், கொஞ்சம் எல்லாத்தையும் மறக்க ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்போ அப்படியே வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ ஜோ தான் வந்து ஃபோன் எடுத்து வச்சுட்டு அவளுக்கு அவங்க அம்மா ஞாபகம் வருது. அவங்க அம்மா ஃபோட்டோவெல்லாம் பார்த்துட்ருக்கா. இப்படி அவள் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க சின்ன வயசு ஃபோட்டோலாம் பார்க்குறா. அப்போ அவங்க சின்ன வயசு ஃபோட்டோவில் அவங்க அம்மா வந்து எதுலேயுமே சிரிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவள் சின்ன வயசில் இருக்கும்போதுலேருந்தே அவங்க அப்பா அவங்க அம்மாவை கொடுமைப்படுத்திட்டு தானே இருக்காங்க, அதில் அவள் பார்த்துட்டு தானே இருக்கா. அதனால் எதுலேயுமே அவங்க சிரிச்சிருக்க மாட்டாங்க. சரி, நம்ம அப்பா இப்படி கொடுமைப்படுத்தியிருக்காரு, இனியாவது நம்ம அம்மா கூட இருக்கணும், அவங்கள நம்ம ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி காலையில் நேரமாகவே எழுந்திரிச்சு அவங்க அம்மாவை பார்க்கறக்காக அவள் கிளம்பிடுறா. இப்படி அவள் கிளம்பி போகும்போது அவங்க அப்பா வந்து அங்கே ஜாக்கிங் போயிட்டுருக்காரு. காரை விட்டு இறங்கி, என்னப்பா போலீஸ் ஸ்டேஷன் போகாமல் இங்கே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. நான் உனக்கு உங்களை போலீஸ் ஸ்டேஷனில் தான் இறக்கி விட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நீங்கள் அம்மாவை எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணீங்கன்னு நான் அங்கே போய் சொல்லி உங்களை நான் சரண்டர் தான் ஆக சொன்னேன், நீங்கள் திருப்பி ஏன் வீட்டுக்கு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு இருக்கா. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் வந்து உன்னோட அப்பா, உனக்கு என் மேலே பாசமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு.
இல்லை எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. நீங்கள் எப்போ அம்மாவை கொடுமைப்படுத்துறீங்கன்னு நான் கண்ணால் பார்த்துட்ருக்கேனோ அதுலேருந்து எனக்கு உங்கள் மேலே பாசமே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இப்போ நாளைக்கே நான் வந்து இறந்துட்டேன்னா உனக்கு கஷ்டமாக இருக்காதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு அவள் சொல்கிறா, நீங்கள் முதல்ல அதை பண்ணுங்கள், நீங்களாம் உயிரோடு இருந்து என்னத்தை சாதிக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவை திட்டிக்கிட்டு இருக்கா. இப்போ அப்படியே வந்து அவள் வீட்டுக்கும் வந்துடுறா. வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அம்மா கூட நல்லா பேசுகிறா. பேசிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறா, அம்மா இந்த கபோர்டெல்லாம் தூக்கி வீசிடுங்கம்மா, இந்த கபோர்டை பார்த்தாலே எனக்கு சின்ன வயசில் அப்பா அவங்களை அடிக்கும்போது நானும் தம்பி உள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டு தான் ஞாபகம் வருது, இந்த கபோர்டை இனிமேல் இங்கே வச்சுருக்காதீங்கன்னு சொல்கிறா. அவங்க அம்மாவும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வெளியே கொண்டு போய் வச்சுக்கிட்டாங்க. யார் வேணாலும் அந்த கபோர்டை எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அவன் தம்பியும் அந்த கபோர்டெல்லாம் பார்த்துட்டு இனிமேலாவது நம்ம லைஃப் நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்திருப்பான். ஜோவும் வந்து அவங்க அம்மாவை கூப்பிட்டு வெளியெல்லாம் சுற்றுறா, பெரிய ஹோட்டலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறா. அவங்க அம்மாவையும் நல்லா சாப்பிட வைக்கிறா. அவங்க அம்மா அந்த ஹோட்டலில் நின்றுட்டு அந்த கடலோட அந்த வியூஸ் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ தான் அவங்க அம்மா மூஞ்சில் சிரிப்பே வருது. அதை பார்த்துட்டு அவளுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஈசுவும் அவங்க அம்மா கூடயே தான் இருக்கா. அவங்க அம்மா கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறா. அவங்க அம்மாவுக்கு நிறைய கதையெல்லாம் சொல்கிறா. இப்போ இந்த மாதிரி இவங்க 2 பேரும் ஒரு நாள் மீட் பண்ணிக்கிறாங்க. மீட் பண்ணி சாப்பிட்ருக்காங்க. அப்போ ஈசு வந்து அந்த டைமையே பார்த்துட்ருக்கா. ஏன்டே டைமையே பார்த்துட்ருக்க, இனியெல்லாம் அவன் வரமாட்டான், நீ நிம்மதியாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இல்லடி அவன் டெய்லி இந்த டைமுக்கு தானே வருவான், எனக்கு அப்படியே பழகிடுச்சு, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் மறந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்கா. அப்போ ஈசு சொல்கிறா, நான் வேலை கேட்டிருந்தேன்ல அது என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ ஜோ வந்துட்டு ஆமாம் நான் கேட்டு வச்சுருக்கேன், சரி சாப்பிடே நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஜின்னு இருக்கார்ல, ஜின்னோட பிளேஸுக்கு தான் வந்து ஜோ வந்து ஈசுவை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. போயிட்டு ஜின்னுவை பார்த்துட்டு, நான் என் ஃப்ரெண்டு சொன்னேன்ல ஈசு, அவளுக்கு வேலை வேணும், அதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஜின்னுக்கிட்ட சொல்கிறா. அப்போ ஜின்னு இருந்துட்டு ஆமாம் எங்களுக்கும் ஆள் வேணும், அந்த ஜியான் வந்து சொல்லாமே ஊருக்கு போயிட்டா அப்படின்னு இவன் ஜோவை பார்த்து தான் சொல்கிறான். ஜோக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது. அவளும் அப்படியே அமைதியாகவே கொண்டுருக்கா. இப்போ ஈசுவை பார்த்துட்டு உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அப்போ ஜோ இருந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது ஈசு வந்துட்டு ஆமாம் எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, ஆனால் நாங்கள் 2 பேரும் இப்போ செப்பரேட்டாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஜின்னு அப்போ ஓகே நீ நாளையிலேருந்து வேலைக்கு வந்துடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ ஜோக்கும் ஈசுவை பார்த்து ஹாப்பியாக இருக்குது, அவள் கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறா அப்படின்னு. அப்போ ஜின்னு இருந்துட்டு நீ இடையிலலாம் நின்ற மாட்டேல அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. இல்லை நான்லாம் நிற்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ ஜின்னும் சரி அப்போ ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இப்போ இவங்க 2 பேரும் ஹாப்பியாக இருக்காங்க. இனி இவங்க லைஃப்பில் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் சூன் பார்க்கலாம்.